தெரியுமோ அதை தெளிவாக பண்ணுங்கள், லைஃப்பில் சாதிச்சிடலாம். எல்லாத்துலேயும் கால் வச்சிங்கன்னா நுனிப்புள் மேயிற கதை மாதிரி ஆகிடும். ஒன்று பண்ணாலும் நீங்கள் ஆழமாக பண்ணணும் அந்த விஷயத்தை. நீங்கள் அதிகமான காலங்கள் ஈடுபாடோடு இருக்கும் பொழுது அதுலேயே உங்களுக்கு சில நுணுக்கங்கள் பிடிபட்டு போகும். என்ன பண்ண, இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், எனக்கு வேறு எதுவுமே தெரியாதுங்க, சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு ஹீலிங் மட்டும் தான் தெரியும். ஒரு பர்சனோட மனநிலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துகிட்ருக்குன்றதை ஸ்டடி பண்ணுவேன். அதை அப்படி அதை மடை மாற்றம் பண்ணுற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு மாற்றம் பண்ணுறது மூலமாக அவங்க ஒரு நார்மலாக ஒரு நல்ல லைஃப்குள்ளே போயிடுவாங்க, அவ்வளோதான். அதை எப்படி பண்ணுறதுன்றது அந்த நுணுக்கம் எனக்கு தெரியும். வேறு விஷயங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இதைத்தான் நான் உள்ளே ரொம்ப ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிற விஷயம் தான். ஒரு 12 இயர்ஸாக இதில் தான் போயிட்டுருக்கேன் நான். இதுதான் என்னோடய மொத்த ஆராய்ச்சியும். எனக்கு இதில் தான் இருக்கேன் நான். வேறு விஷயங்கள் கேட்டிங்கன்னா உலகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு, யார் என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. எனக்கு அதை நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன், எனக்கு அது தேவையில்லை. எங்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்க லைஃப்பில் என்ன பிரச்சனையோடு இருக்கிறாங்க, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, அவ்வளோதான் எனக்கான டாஸ்க், அவ்வளோதான். அதை நான் ரொம்ப சிறப்பாக செஞ்சுடுவேன். ஸோ அதுக்கு எனக்கு என்ன தேவை அதை தான் நான் பார்ப்பேனே தவிர மற்ற விஷயங்களும் எனக்கு ஃபோக்கஸ் தேவையில்லை. யார் என்ன பண்ணிட்டு தான் எனக்கு என்ன, யார் வந்தா, யார் நடித்தா, என்ன படம் வந்துச்சு, அரசியல் நடந்துகிட்ருக்கு, அப்புறம் அவங்க வீட்டில் நடந்துகிட்ருக்கு, சொந்தத்தில் நடந்துட்டுருக்கு, ஐ டோன்ட் கேர். எனக்கு அதை பற்றி அவசியமே கிடையாது. அதை நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன். ரொம்ப பெரிய விஷயம்னா எப்படி காதுக்கு வந்துடும். இப்போ கொரோனா வந்தது, நமக்கு காதுக்கு நம்ம போய் அதை பார்த்தோமா என்ன, ஆனால் நமக்கு நியூஸ் எப்படி வந்துடும், எல்லாம் நம்ம சுற்றி அடித்து நமக்கு உண்மையிலே நமக்கு தெரிய வேண்டிய மாட்டோம்னா நம்மகிட்ட வந்துடும். அதை தாண்டி தேவையில்லாமல் உங்களை போய் நீங்கள் ஆக்குப்பைடாக வச்சுக்கிறதுனால தான் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காமல், உங்களோட துறை சார்ந்து நீங்கள் இன்னும் கூட ஆழமாக போக முடியாமல், என்ன பண்ணணுன்னே தெரியாமல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்கள் திறமை என்னவோ அதில் மட்டும் உங்கள் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுங்க. பிரச்சனைலாம் சார்ட் அவுட் ஆகிடும், எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆகிடும். அங்கே தான் மொத்த கீ பாயிண்ட். அதான் கிளியராக ட்ரை பண்ணுங்கள்.